தேர்தல் ஆணையம் மிக விரைவான அறிவிப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிடுவார். அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதா சொல்றாங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. நேற்றும் என்னுடைய கௌரவத்தில் சொன்னார். இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு கூடத்தில் ஐயா சொன்னார், வெற்றி கூட்டணியை விரைவில் அறிவிப்பார் மருத்துவர் ஐயா. எந்த சிக்கலுமே இல்லைங்க, மகிழ்ச்சியோடு போய்கொண்டிருக்கிறது. எந்த சிக்கலுமே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, எப்பொழுதுமே இல்லாத அளவில் 4109 பேர் 234 தொகுதியிலையும் வேட்புமனு தாக்கல் பண்ணுங்கிறது பாட்டாளி ஒரு சரித்திரத்திலே இல்லை, இப்போ தான் வந்திருக்குது. நிச்சயமாக எந்த விதமான சங்கடங்களும் சலசலப்பு சிரமங்களும் இல்லை. மிக விரைவில் வெற்றி கூட்டணி மருத்துவர் ஐயா அமைப்பார். இன்று 3 நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 4109 பேர் மொத்தமாக தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக 234 தொகுதியிலும் மனுக்களை வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இங்கே நேர்காணல் நடந்து வருகிறது. இன்றைக்கு 3ஆம் நாள் நேர்காணல். இன்றைக்கு நிறைவு நாள். இன்றோடு நேர்காணல் முடிகிறது. இதுவரையில் அதாவது சில தொகுதிகளுக்கு 50 பேர் 100 பேருக்காக கூட கட்டியிருக்காங்க. இன்றைக்கி இதை ஒருத்தருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு மனுவை கொடுத்து என்ன மாதிரியான அவருடைய அனுபவங்கள், தேர்தலில் போட்டியிட்ட அனுபவங்கள், அவங்க எப்படிலாம் இந்த கட்சியில் பணியாற்றினான்னு சொல்லி ஐயா அவர்களும் எல்லாத்தையும் உட்கார வச்சு, உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் நல்லா பணியாற்றுறீங்க, கூட்டணி கட்சிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தால் நீங்கள் இப்போ செய்கிறத விட இன்னும் அதிகப்படியான உங்களுடைய பணிகள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அறிவுறுத்தி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3ஆவது நாளாக நேர்காணலை மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்களும் அவர்களோடு இணைந்து நம்முடைய பாட்டாளி மக்களுடைய கௌரவ தலைவர் அண்ணன் தியாகச்சம்மல் ஜி.கே. மணி அவர்களும், செயல் தலைவர் எங்களோட அன்புக்குரிய அக்கா ஸ்ரீகாந்தி அவர்களும் இந்த நேர்காணலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.